16, 17 வயசுல நீங்கள் உங்கள் ஊரில் பெரிய ஹீரோ இல்லைங்க? ஆமாம், அப்போ வந்து நான் பயங்கர ஹீரோ தான். அந்த சின்ன வயசில் வந்து ஊரையே வந்து திரும்பி பார்க்க வச்சுருப்பீங்க. அப்போ முரட்டுத்தனம் எல்லாமே இருக்கும்ல. நம்ம ஊருக்குள்ளே சின்ன சின்ன இதெல்லாம் வரும். உடனே டக்கு டக்குன்னு நாங்கள் பண்ணல யாருனாலும் சரி ஏதாவது ஒரு சேட்டை பண்ணாலும் உடனே தட்டி கேட்குறதே நாங்களாக தான் இருக்கோம். அப்படியா? பட் அப்பா படிக்கணும், ஸ்போர்ட்ஸு, இந்த சண்டை கிண்டன் போகும்போது தட்டி கேட்கறது இதெல்லாம் எப்படி அப்பா எப்படி? எங்கள் அப்பா எப்படின்னாக்கி அந்த 9ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க தட்டி என்னை வந்து படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஃபஸ்ட் வருஷம் நான் 9th வந்து ஃபெயில் ஆன உடனே சரி இதுக்கு செட் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி அவன் இஷ்டம் எடுத்து. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு எதுவும் தெரியலனா கூட எப்போ நீ ஓட போகலாம் அப்படின்னு சொல்லி 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. நான் வெளியே அம்மா அது என்ன எதுக்கு போகிறான் என்னங்கிறது எங்கள் அம்மா தெரியாது. ஓட போகணும்னு சொல்லிகிட்டே நினச்சிடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா சொன்னாங்களே அதே மாதிரி என்னோடய சாப்பாடு விஷயங்கள் எங்கள் அம்மா ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க. அதாவது எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் சாப்பாடு பஞ்சமே இருக்காது. நல்லா சாப்பாடு பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. காலையில் நான் ஓடிட்டு வந்து பார்த்தோம்னாக்கி ஒரு சட்டு நிறைய பழைய கருவாடு வறுத்து வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கு கருப்பட்டி கருவாடு தான் எப்போவுமே ரெகுலராகவே. அதே மாதிரி கருப்பட்டி எங்கள் வீட்டில் பஞ்சமாக இருக்காது. அந்த நேரத்தில் பண்டமாற்று முறை தான். நெல்லை கொடுத்துட்டோம்னா கருப்பட்டி எங்கே வச்சுடுவாங்க. நல்லா கருப்பட்டியும் அதிகமாக இருக்கும். கருப்பட்டியும் கருவாடு வந்து டெய்லி கஞ்சியில் குடிப்பேன். ஒர்க் அவுட் எந்த அளவுக்கு அதான் நான் இப்போ எல்லா பசங்களும் சொல்லுவேன், எவ்வளோ இன்புட் எடுக்கலாம் அவுட்புட் அவ்வளோ எடுத்தால் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகும். அவுட்புட் அதிகமாக இன்புட் இல்லைனாக்கி திறந்து தான் குறை முடிஞ்சு அதை உடல் இதாகிரும்னு சொல்லி எல்லா பிளேஸுக்கும் நான் இப்போ சொல்கிறது அதான் சொல்லுவேன். இப்போ சாப்பாடு எக்ஸசைஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்.